அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமீரா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொண்ணு மாப்பிள்ளையை வந்து விருந்துக்கு கூப்பிட்ருக்கோம். காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக வந்து கொடுத்து முடிச்சுட்டு மத்தியானம் வந்து ஹெவியாக சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வந்து லன்ச் முடிச்சிட்டேன். காலையில் வந்து அப்பா ஒரு 6 மணி வாக்கில் வந்து கிளம்பிட்டாங்க. கறி எடுக்கிறதுக்கு எங்கள் ஊரில் வந்து கசாப்பு கடை இல்லை. பொட்டல் புதருக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. சரின்னு 6 மணிக்கு எழுப்பி அப்பாவை போக சொல்லியாச்சு கறி வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனால் வந்து சரியான மேகமூட்டம், மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி போப்புறாக என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவளுக்கு வந்து இங்கே தான் மழை பெஞ்சிச்சு. ஆனால் அங்கே வாங்குற இடத்துல வந்து மழையே இல்லைன்னு சொன்னாங்க. 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 7 7:30க்கெலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் என்ன சாப்பாடு செஞ்சுருந்தோம்னா, ஒரு பக்கம் சோறு வந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து முட்டை அவிய போட்டிருந்தேன். நேற்று வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ரேஷன் அரிசி வந்து எப்படி வருதோ என்ன ஏதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் இட்லி மாவுக்கு. ஆனால் அவிச்ச பிறகு காமிக்க சூப்பராக வந்து இருந்துச்சு, நல்லா பஞ்சு போல். இன்றைக்கி வந்து முட்டை ரோஸ்ட் தான் ரெடி பண்ணலான்னு ஆயில் வந்து ஊற்றிட்டு பல்லாடி வந்து சாப்பரில் நறுக்கி போட்டேன். ஒரு 2 பழத்தை தக்காளி பழத்தை மிக்ஸியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் ரோஸ்ட்டுக்கு என்ன மசாலாலாம் சேர்ப்போமோ அதை மாதிரி சேர்த்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தொளிச்சீவி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா என் பொண்ணு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க, பையனும் வந்து சாப்பிடுவாங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் செஞ்சேன். பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் லன்ச் வந்து ரெடி பண்ணேன். மத்தியானம் வந்து அவங்க வரும்போது வேறு எதுவும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். இட்லி ஊற்றிட்டே சைட் பை சைடாக பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து வாட்டர் கேனில் தண்ணி அடைச்சிக்கிட்டு இருந்தேன். தண்ணி அடைச்சிட்டு அப்படியே வந்து உருளைக்கிழங்குமே சூப்பராக வந்துருந்துச்சு. வெந்த பிறகு அதுக்கப்புறம் உப்புலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவிச்ச முட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக இறக்கியாச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து சிம்மில் போட்டுட்டு மச்சில் வந்து என் பையன் ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வெளியில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் நடுமச்சில் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், காயவே மாட்டேன்ட்டு வெளியில் போட்டிருந்தேன். ஆனால் மழை பெஞ்சாலுமே அந்த காற்றுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லபடியாக காஞ்சிட்டு, இருந்தாலும் மச்சி ஃபுல்லாக தண்ணி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு சிம்மில் வந்து வச்சுட்டே போயிருந்தேன். சூப்பராக ரெடியாக வந்தோன்னே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு. இட்லி வந்து சூப்பராக பஞ்சு போல் வந்துச்சு. இந்த அரிசியை கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இட்லி சூப்பராக வந்ததுனால இந்த அரிசியை கொடுக்குறாப்புல இல்லை, இனிமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா தேங்காயில் இஞ்சி பச்சை மிளகா பொரிகளில் வெள்ளைப்பூடு போட்டு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் இப்படி தான் சிம்பிளாக முடித்தேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன ரெசிபிலாம் வந்து செஞ்சேங்கிறத காமிக்கிறேன்.